ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது வீட்டில் பல பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சண்டை சச்சரவுகள் இருக்குது, நிம்மதியே இல்லை, ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பண கஷ்டமாகவும் இருக்குது, மன கஷ்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களால் எதையுமே நானும் எவ்வளவோ பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சுட்டேன், எவ்வளவோ கோயில்களுக்கெல்லாம் போயிடுச்சு, என்னுடைய பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் செய்கிறேன். அதை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு வீட்லேயும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒன்றுமே இல்லை, சின்ன விஷயந்தான். நீங்கள் டெய்லி விளக்கேற்றி சாமி கும்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ரொம்ப சுலபமான வழி தான். ஒரு 4-5 மிளகை ஒரு வெள்ளை நிற துணியில் ஒரு சின்ன மூட்டையாக கட்டிக்கங்க. அதில் நல்லெண்ணெய், விளக்கில் நீங்கள் நெய்யெல்லாம் ஊற்ற வேணாம், வெறும் சாதாரண நம்ம சாப்பிட்ற நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நல்லெண்ணெயில் அந்த அந்த விளக்கு போடணும். அதாவது அந்த வெள்ளை துணியில் 4-5 மிளகை வச்சுட்டு அதில் அதில் போட்டுட்டு அதில் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். என்னுடைய பல பிரச்சனைகள் இருக்குது, என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கினேன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுங்க. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. என்ன ஒரு மிளகை போட்டு வெள்ளை துணியில் ஏற்றினா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தீரும். இதை எப்போ செய்யணும், எந்த நாளில் செஞ்சால் நம்மளுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும், ரெட்டிப்பாகும், நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னா செவ்வாய்க்கிழமையில் ஈவினிங்கில் நீங்கள் இதை செஞ்சிங்கன்னா, அதாவது இழந்த செல்வங்கள் இருந்தாலும் மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய பிரச்சனைகளும் தரும், செல்வம் சேரும், பணம் சேரும், நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் தீர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து ஒரு செவ்வாய்க்கிழமைனா ஒரு 8 செவ்வாய்க்கிழமை ஒரு கிழமை வச்சுக்க, 7 செவ்வாய்க்கிழமை 8 செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுட்டு நீங்கள் அதுமாரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் உண்டாகும். நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும், உங்களுடைய இழந்த செல்வங்கள் மீண்டும் வரும். உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரம். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உங்களுடையதாக தான் இருக்கும். எதை செஞ்சாலுமே நம்பிக்கையோடு செய்யணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.